இந்த வீடியோவில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடே லாஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எ கரண்ட் ஆஃப் 0.5 ஆம்பியர் ஃப்ளோ த்ரூ த மெட்டாலிக் ஒயர் ஃபார் 2 hours. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஒயர் வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் நமக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த கரண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் வந்து நமக்கு வந்து இருக்குது. 2 ஹவர்ஸாக வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. சரி கரெக்ட். அப்போ 2 ஹவர்ஸாக பாஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் வந்து அதிலே நமக்கு வந்து பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரடே, அதாவது 96,487 கூலும் வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான் வந்து கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 6.023 இன்ட்டு 10 to the power of 23 எலக்ட்ரான். ஓகேவா, அப்போ 6.023 இன்ட்டு 10 to the power 23 எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96,487 கூலும் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0.5 ஆம்பியர் 2 hour கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து எவ்வளோ கூலும் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா Q is equal to IT. அப்போ ஐயோட வேல்யூ என்னது ஆம்பியர் 0.5 கரண்ட் இல்லையா, இன்ட்டு டைம் நம்ம எப்பவுமே செகண்டில் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா 60ஆல் மல்டி பண்ணால் மினிட்ஸாக மாறும், இன்னொரு 60ஆல் மல்டி பண்ணால் செகண்டாக வந்து மாறிடும். அப்போனா 0.5 இன்ட்டு 2 1 வரும். அப்போ 3600 கூலும் வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ கூலும் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, 3600 கூலும் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. சரி கரெக்ட். அப்போ 96,487 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா 6.023 இன்ட்டு 10 to the power of 23 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இருந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து இப்போ எவ்வளோ நமக்கு வந்து கூலும் பாஸ் பண்ணுறோம், 3600 வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன வேல்யூ வரும், 6.023 into 3600 which is equal to 21,682.8 divided by 96,487. இங்கே வந்து நமக்கு வந்து 10 to the power of 23 வந்து இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை டிவைட் பை 96,487 நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.2247 இன்ட்டு 10 to the power of 23. அப்போ நம்ம இது எப்படி எழுதிக்கலாம், 2.247 இன்ட்டு 10 to the power of 22 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நமக்கு வந்து ஆன்சர். இது வந்து நம்ம என்ன பண்ணால் கெமிஸ்ட்ரி மெத்தட் வந்து நமக்கு வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயே நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஃபிசிக்ஸில் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கூலும் வந்திருக்குது, 3600 கூலும் வந்து வந்திருக்குது இல்லையா. அப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.6 இன்ட்டு 10 to the power of -19 கூலும். ஓகேவா, அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை கூலும் வந்து இருக்குது, 3600 கூலும் வந்து இருக்குது. அப்போ 3600 வந்து எத்தனை கூலும் வந்து இருக்கும், 1.6 இன்ட்டு 10 to the power of -19 வந்து போட்டிங்கன்னா which is equal to 3600 divided by 1.6 which is equal to 2250 into 10 to the power of 19 வந்து வரும். அப்போ which is equal நமக்கு என்ன வருது, 2.250 into 10 to the power of 22 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா, அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மெத்தட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும். உங்களுடைய கன்வீனியன்ட் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது பெட்டராக வந்து இருக்குதோ, இல்லை நீங்கள் வந்து QC equal to IT, இது வந்து QC equal to IT கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து சேம் மெத்தட் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மோல் வச்சு கால்குலேட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு எலக்ட்ரான் வச்சு கால்குலேட் பண்ணுறதுன்றது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் தான். பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம், அப்படியும் சால்வ் பண்ணலாம், ரெண்டுமே நமக்கு வந்து தப்பு கிடையாது. CBSE பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இங்கே கரெக்டாக எழுதிடணும். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 into 10 to the power -19 கூலும் அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து நமக்கு வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லையும் இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து வரும். அப்போ கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ்க்கும் இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க.